அண்ணா சொல்லுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி விஷயத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கல்யாணம் நடக்கணும்னு அவங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. கடைசியில அவங்களே இல்லாம போயிட்டாங்க. மித்ரா, நடந்த விஷயம் உன் கண்ட்ரோல் இல்லாம நடந்து போச்சு. பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. இப்ப அந்த பிரச்சனையை சமாளிச்சு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். அதை பத்தி மட்டும்தான் நாம யோசிக்கணும். நாம அதுக்காக தான் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீ பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு எதுவும் வருத்தப்பட்டு இருக்காத. இங்க பாரு, நடந்து போச்சு, பாத்துக்கலாம். சரியா? இரு, நீயே காட்டி கொடுத்துறாத. ரிலாக்ஸ்டா இரு. நீ ரிலாக்ஸ்டா கல்யாணம் பண்ண மாதிரி இரு. நான் போய் பார்க்கறேன். நீங்க தானா? உள்ள வாங்க. நான் யாரோ என்னமோ நினைச்சேன். டேய், சாருக்கு ஃபோனை போடு. உங்களுக்கு ஃபோன் வருது. ஹலோ சார், நீங்க அனுப்புன லொகேஷனுக்கு வந்துட்டோம். மண்டபத்து வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்கன்னா உள்ள வந்துருவோம். அங்கே இரு. உனக்கு மித்ரான்னு ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க. அவங்க எப்போ உன்னை உள்ள வர சொல்றாங்களோ அப்போ வந்து வேலையை முடிச்சுட்டு போயிரு. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். சரி. மண்டபத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. என்ன? ஓகே சார், அதை நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே. நந்தினி தான் வரான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பாட்டி காணோங்கிறத நோட் பண்ணிருப்பா. கேடுறான்னு சுதாகர், அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி சமாளிச்சு அனுப்புனா போதும். சரி, போய் கதா தரா. மித்ரா, நந்தினி வா, உள்ள வா. மித்ரா, என்ன நந்தினி? ஒன்றும் இல்லை, எனக்கு என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு மித்ரா. எனக்கு என்னன்னே தெரியல. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. இந்த பாடி இங்க இருக்கிற வரைக்கும் யார் வந்தாலும் நம்ம பயந்துதான் சாகணும். அதனால கரெக்டான டைம் பார்த்து அந்த ஆளுக்கு போன் பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ற வழியை பார்க்கணும். மித்ரா, நடந்ததை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இது எப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. ஆனா இப்போ நடக்க வேண்டியது உன்னோட கல்யாணம். அது நல்லபடியா நடந்து முடியும். புரிஞ்சுதா? சரி, வாங்க போலாம். வந்துடுறோம். மித்ரா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நடந்தது எதையும் நாம மாற்ற முடியாது. நடக்க போறதாவது சரியா நடக்கட்டும். புரியுதா? இந்த விஷயத்த எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா இத பத்தி உங்ககிட்ட பேசித்தான் ஆகணும். இத பாரு, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இத பாரு, நேத்திக்கு நீங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் மீனாவும் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு விஷயத்த மீனா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ ஆதாரம் இல்லாம நம்ப மாட்டேன்னு சொன்னான். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் நீங்க சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெளிவா சொல்லுங்க. உன் கல்யாண போட்டோவை பார்த்துட்டோன்னு சொல்ல வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா பாரதி,
ஆதியும் நீயும் தான் புருஷன் பொண்டாட்டின்னு எனக்கு எப்பவோ தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மித்ரா சரியானவ கிடையாது. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த நாங்க 2 பேரும் எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். என்ன சொல்ற? இல்ல ஒரு நிமிஷம் பாரதி, தயவு செஞ்சு அந்த போட்டோ உண்மை கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நானும் ஆதி புருஷ பொண்டாட்டி இல்ல அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்ற ஐடியா இருந்தா தயவு செஞ்சு இதோட விட்டுரு. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நாளா இத பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் தான் அவங்க சொன்னதை நம்பாம சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு நாள் காது கொடுத்து கேட்காமலே இருந்துட்டேன். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா சொன்ன விஷயத்துல உண்மை இருக்குன்னு தெரிஞ்சது. உண்மையை சொல்லு பாரதி, ஆதி உன்னோட புருஷன் தானே? பாரதி சொல்லு பாரதி. இனிமே உங்ககிட்ட நானும் பொய் சொல்ல விரும்பல. நீங்க சொன்ன விஷயம் உண்மைதான். ஆதிதான் என்னோட ஹஸ்பண்ட். ம், அப்பா எதுக்கு கூப்பிடுறாரு? ஏதாவது டவுட் வந்துருச்சோ? ஆனந்த், உன்னை தாண்டா கூப்பிட்டேன். பா என்னப்பா சொல்லுங்க. இங்க பாரு, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. யாருக்கிட்டையும் எதுவும் பேசாத. ம், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் பண்ணாத, சரியா? ஆ சரிப்பா, என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ம், சரி, நீ கிளம்பு. ம், வாங்க வாங்க. என்னங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம். ஆ. ஆ எப்போ மேடம் உள்ள வரணும்? அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு கால் வரும். வந்த உடனே போய் சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிடணும். சரி மேடம். எந்த விதமான குழப்பமும் வந்துடக்கூடாது. ஓகே மேடம். சரிங்க மேடம். ம், சரியா? ம். சரி, நான் போறேன். யாரா நீங்களா? ஏய்